அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கெயின் மாஸ்டரில் எப்படி ஃபோட்டோஸ் வீடியோஸ் நம்ம நேம் விஷஸ் இதெல்லாம் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். நண்பர் ஒருவர் கேட்டிருந்தார், அவருக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்ல வர்றது முழுசாக உங்களுக்கு புரியும். நடுவில் எங்கேயும் ஸ்கிப் பண்ண வேணாம். ஃபஸ்ட்டு கெயின் மாஸ்டர் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன், அங்கே போய் டவுன்லோட் பண்ணிங்க. இல்லை ப்ளே ஸ்டோர்லேயே இருக்க அங்கேயும் டவுன்லோட் பண்ணிக்கங்க. இதில் சென்டரில் இருக்க அந்த ப்ளஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி 3 விதமாக காட்டும். நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிறத செலக்ட் பண்ணிக்குவோம். செலக்ட் பண்ணிக்கிட்டு மேலே மீடியா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு போடுறதுனால பிளாக் கலரில் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரைனிங் மாதிரி இதில் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கலர் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கங்க. பிளாக்கில் எடுப்போம். ஒரு 15 செகண்டு 20 செகண்டு வைப்போம். இது கையிலே தள்ளினீங்கனாலும் போயிடும். ஓகே கொடுத்துட்டு ஃபஸ்ட் இடத்துக்கு மறுபடியும் இந்த லெஃப்ட் சைடில் இருக்க பட்டனை ஏரோ மார்க் அழுத்தினீங்கன்னா முன்னாடி வந்துடும். அடுத்து நம்ம என்ன ஃபோட்டோவை எடிட் பண்ண போகிறோம் அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஃபோட்டோ வைக்கிறேன் நான். இந்த ஃபோட்டோ இது என்ன சைஸ் வேணுமோ அது கீழே இருக்க ஏரோ மார்க் இழுத்திங்கன்னா ஜூம் ஆகும். மேலே இருக்க ஏரோ மார்க்னா கிராஸு நேரு இப்படி பண்ணிக்கலாம், சென்டர் வச்சுக்கலாம். இப்போ நான் கீழே இருக்கிறத எடுத்து நல்லா ஜூம் பண்ணி இந்த அளவுக்கு வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி அந்த லிங்க்கையும் அந்த ஃபோட்டோவையும் மேலே இருக்க அந்த பேக்ரவுண்டுக்கு அளவுக்கு 15 செகண்டுக்கு இழுத்துக்கிட்டேன். அடுத்து இதில் நம்ம என்ன எடிட் பண்ண போகிறோம், ஓவர்லே நடுவில் இருக்க அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வெளியே வந்துட்டு ஓவர்லேலே அதிலே பார்த்தீங்கன்னா நிறைய அனிமேஷன் இதெல்லாம் இருக்கும். இதை நம்ம எப்படி எடுக்கணும்னா கீழே கெட் மோர் அதை கொடுத்திங்கன்னா அதில் என்னென்ன அனிமேஷன் இருக்குதோ அது எல்லாமே வந்துடும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி தேவையானதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு இதை காட்டுறேன். இப்போ இது நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன், இன்ஸ்டால்னு இருக்குது. கொடுத்து டவுன்லோட் பண்ணிங்க. இதில் இருக்க ஃப்ரேம்லாம் உங்களுக்கு வரும். அதில் என்னென்ன ஃப்ரேம் இருக்குன்னா அதிலே காட்டும். இப்போ இதிலேருந்து நம்ம ஒன்று செலக்ட் பண்ணுவோம். இதெல்லாம் ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு ஃப்ரேமை நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த ஃப்ரேம் மேலே ரைட் சைடு இருக்க அந்த டிக்கு கொடுத்திங்கன்னா ஓகே ஆயிரும். இப்போ இதையும் அந்த ஃபோட்டோ ஃபுல்லாக இழுத்து விட்டுருங்க. இழுத்துட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து இப்போ ஓட்டி பாருங்கள். சாதாரண ஃபோட்டோ இப்படி டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம ஏதாவது எழுதணும் இல்லை ஸ்டிக்கர்ஸ் வைக்கணும் அப்படின்னா லேயரை யூஸ் பண்ணிக்கலாம். லேயரை யூஸ் பண்ணி இப்போ டெக்ஸ்ட்டு அழுத்துனீங்கன்னா இந்த மாதிரி எழுத்து வரும். நான் இதில் ஒரு ஸ்டிக்கரை வைக்கிறேன். கிளிக் பண்ணி இந்த ஸ்டிக்கரை வைக்கலாம். இப்போ அந்த ஃபஸ்ட்டு இருக்க டால் அதை எடுத்து விட்டுறலாம். ஓகே கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் உங்களுக்கு அந்த ஸ்டிக்கரை நீங்கள் எங்கே வைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு ஜூம் பண்ணிக்கங்க. சென்டர் பார்த்து கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ நான் இது கீழே வைக்கிறேன். ஓகே, செட் ஆகிடுச்சு. வச்சுட்டு மேலே ரைட் சைடு ஒவ்வொன்றும் முடிஞ்சுட்டு மேலே ரைட் சைடு இருக்க அந்த டிக்கை ஓகே கொடுத்திங்கன்னா தான் அது சேவ் ஆன மாதிரி நிற்கும். இதையும் அந்த பிக்சர் சைஸுக்கு இழுத்து விட்டுக்கிறேன். இப்போ பார்த்தா இந்த மாதிரி வந்தது. இப்போ இதில் நம்ம ஏதாவது பேசணும் அப்படின்னா கீழே அந்த மைக்கை தொட்டு ஸ்டார்ட் வரும். நீங்கள் ஃபோனில் இருக்க அந்த ஹெட்ஃபோன்ஸ் வருவதில் சுருவி நீங்கள் பேசுனீங்கன்னா இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டார்ட் கொடுத்துட்டிங்கன்னா போதும். நம்ம இப்போ ஏதாவது வாழ்த்துக்கள் சொல்லணும்னா அதிலே ரெக்கார்ட் ஆகிரும். இந்த போஸ்ட்டுக்கு நம்ம எது தேவையில்லை, அதனால் அதை டெலீட் பண்ணுறதுக்கு ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இது நம்ம அளவுக்கு மீறி இருக்குது. ஒரு 10 செகண்டு தான் வேண்டாம். எந்த சைடு வேணும், பின்னாடி வேணுமா முன்னாடி வேணுமாங்கிறத நம்ம சீசரை கிளிக் பண்ணி ட்ரிம் பண்ணிக்கலாம். அந்த செகண்டுக்கு நேராக அந்த கோட்டை நேராக வச்சுக்கிட்டு மீதி இருக்கிறத கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க.
ஓகே கொடுத்துட்டு இப்படி. இப்போ இதுலேயே நம்ம ஏதாவது ஒன்று சுட்டி காட்டணும், ஒரு ஏரோ மார்க் அந்த இடத்துல போட்டு இதுதான் அப்படின்னு நம்ம காட்டணும், அந்த மாதிரி வீடியோ போடும்போது உங்களுக்கு எப்படி அதை காட்டுறது அப்படிங்கிறத பற்றி இப்போ சொல்லலாம். மறுபடியும் லேயர் அழுத்திக்கிங்க. கீழே ப்ரெஸ் மாதிரி பட்டன் இருக்குது பாருங்கள், ஹேண்ட் ரைட்டிங், அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணும், என்ன சைஸ் வேணும், அந்த மாதிரி அதை எடுத்துக்கோங்க. இப்போ ஏரோ மார்க் பெருசாக வேணுமா இல்லை சன்னமாக வேணுமா, இந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதில் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஹேண்ட் ரைட்டிங் கிளிக் பண்ணி ப்ளூ கலரில் இருக்குது, அந்த ரவுண்டில் இருக்க கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எல்லோவுக்கு மாற்றிக்கலாம். ஓகே கொடுத்துட்டு இப்போ எந்த இடத்த நம்ம ஏரோ மார்க்கில் காட்டணும் அப்படிங்கிறத நீங்கள் கையிலேயே அந்த படத்தை போஸ்ட் மேலே ட்ரா பண்ணால் போதும். இப்போ இந்த இடத்துல ஏரோ மார்க்கு மேலே ஒரு இந்த இடத்த ஒரு ரவுண்ட் பண்ணி காட்டுறது, இப்படி நம்ம கொடுக்கலாம். இந்த போஸ்ட்டுக்கு தேவையில்லை, இருந்தாலும் நான் எப்படி காட்டுறதுன்னு சொல்கிறேன். அதை அப்படியே டெலிட் கொடுத்தீங்கன்னா அது போயிடும். அவ்வளோதான். இந்த மாதிரி இதில் லேயர் எழுத்துனீங்க, ஏகப்பட்டது இருக்குது. அதெல்லாம் ஒவ்வொன்றா நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பேசிக்காக சாதாரண இது இப்படி தான். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவை நம்ம சேவ் பண்ணோம்னா லெஃப்ட் சைடு இருக்க அந்த ஷேர் பட்டன் அழுத்தினீங்கன்னா கீழே உங்களுக்கு பிக்சர் என்ன சைஸில் வேணும்னு கேட்கும். ஃபுல் ஹெச்டியா என்ன இதுன்னு கொடுத்துட்டு கீழே எக்ஸ்போர்ட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் நல்ல ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.